அழுகை ஓலம். இது ஒரு அமானுஷ்ய கதை. கடிகாரத்தின் சிறுமுள்ளும் பெருமுள்ளும் ஒன்றாக இணைந்து வானம் பார்த்து நின்ற நேரம். நொடி முள் மட்டும் நகரும் வித்தியாசமான ஓசை. இருள் என்னும் மரக்கன் சிறிதும் இரக்கமில்லாமல் ஒளியை கொன்று விழுங்கி ஏப்பம் விட்ட நேரம். நிலா கூட சிறிது கருணை காட்டி வெளிச்சம் பார்ப்பதா என்று அமாவாசை இருட்டு. நடுநிசி நேரம். சரியாக 12 மணி. பேய்களும் பிசாசுகளும் இரத்தம் குடிக்கும் காட்டேரிகளும் குருதி பசியோடு வெறியோடு உலாவும் அதன் பகுதி நேர வேலை நேரம். பெருமழையொன்று பெய்து ஆங்காங்கே மரத்திலும் பல வகை விளிம்புகளிலும் மட்டும் மழையின் எச்சங்கள் தேங்கி சொட்டு சொட்டாக எதன் மீதோ விழுந்த டொக் 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 எனும் ஓசை. மழை பொழிந்து முடிந்ததும் மாடிகளில் சேர்ந்த நீர் வடிகால் வழியே ஊற்றி தகர ஓட்டின் மீது ஊற்றும் டொர் என்னும் ஓசை. மழை பெய்ததால் இருந்த இடத்திலேயே ஒண்டி ஆங்காங்கே இருந்த நாய்களும் பூனைகளும் அதன் இருப்பிடம் நோக்கி ஓடும் பொழுது அவை எழுப்பிய வித்தியாசமான ஓசை. சாலை ஓரங்களில் இன்னும் சிறு சிறு ஓடைகள் போல சலசலவென ஓடிக்கொண்டிருந்த மழை நீரின் ஓசை. மழை பெய்த குசியில் சற்று தொலைவில் இருந்த குட்டை போன்ற ஏரியில் கொர் கொர் என்னும் தவளைகளின் இசை கச்சேரி சப்தம். பெயர் தெரியாத சில வண்டுகளின் இனம் புரியாத சப்தம். தூரத்தில் எங்கேயோ ஓர் ஆந்தையின் அலறல் சத்தம். அதனோடு மறுபக்கம் எங்கேயோ வெகு தொலைவில் நாயா நரியா என விளங்காத ஊ ஊ எனும் மூளை சத்தம். 3 வீடு தள்ளி நடுநடுவே திடுக்கிட்டு அழும் குழந்தைகளின் அழுகை சத்தம். அதனை அடக்கும் தாயின் சப்புக்கொட்டும் சத்தம். தென்றலா வாடையா என அறிய முடியாத நேர்த்தியற்ற அம்பலமான காற்று பாதி உடைந்த ஜன்னல் கதவை அடிக்கும் க்ரீச் க்ரீச் டபடபடபட சப்தம். தெருக்களில் கொட்டியிருந்த சருகுகள் கலைந்து தெருவில் உருண்டோடிய சலசலக்கும் சப்தம். ஜன்னலில் கட்டியிருந்த திரை அங்கும் இங்கும் ஆர்ப்பாட்டம் செய்து அலைந்து திரிந்து பறந்த சப்தம். எப்பொழுதோ வாங்கி போட்ட மின்விசிறியோ உழைப்பு மிதமிஞ்சி போனதால் வயோதிக புலம்பலாய் கிர் கிர் எனும் சத்தம். எந்த நிமிடமும் உயிர் பிரியலாம் என நிமிடத்தை எண்ணி எண்ணி விட்டு விட்டு மிளிர்ந்த அறைக்கு வெளியே எரிந்த மின்விளக்கு எவ்வளவு முறை விரட்டி துரத்தினாலும் காது அருகே கொயங் என ரிங்காரமிட்டு கொண்டே இருந்த கொசுவின் சப்தம். இவைகளோடு கூடவே ஒரு விகாரமான ஓலமான அழுகை சப்தம். ஆம், அது ஒரு அபலைப்பெண்ணின் அழுகுரல். கேட்போரின் நெஞ்சை பிசைந்து கணக்க வைக்கும் அழுகை ஓலம் அது. கல்லையும் கரைத்து சாரெடுத்து மயக்கும் மர்மமான ஓலம் அது. பெருசுகளும் இலசுகளும் சிறுசுகளும் அயர்ந்து தூங்கி கனவுலகை தாண்டி மயான நிலைக்கு சென்ற அவ்வேளையில் புறநகரின் ஓரத்தில் தனித்து கட்டப்பட்டிருந்த அப்பெண்கள் விடுதியில் மிதமிஞ்சிய உறக்கத்தில் அனைவருமே ஆழ்ந்திருக்க நித்திரையின் உச்சம் கடந்திருந்த குந்தவைக்கு இந்த அழுகை ஓலம் மட்டும் செவியை கடந்து மூளையை குடைந்து அவளை உலுக்கி எழுப்பியது. பிரிக்க இயலாத இமைகளை பிரித்து கண் விழித்து பார்த்தவளுக்கு அந்த அழுகையின் ஓலம் வா வா அருகே வா என் அருகே வா என அழைப்பது போல் இருந்தது. மதிமயங்கி அவள் தன் மீது கையையும் காலையும் போட்டு ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்த தோழியை விலக்கி தள்ளிவிட்டும் மீண்டும் படுபலமாக கட்டிப்பிடித்து உறங்கிய தோழியை வேகமாக தட்டி நகர்த்திவிட்டு மெல்ல படுக்கையை விட்டு இறங்கினாள். தாளிடப்பட்ட தாழ்பாலை தள்ளி கதவை ட்ரர் என்ற சத்தத்தோடு திறந்தாள். மெல்ல மெல்ல நகர்ந்து வெளியே வந்த அவளை கும்மிருட்டு மூழ்கியது. டக் 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 டக். கூடவே ஜல் ஜல் எனும் கொலுசொலியோடு படியில் இறங்கி தரைத்தளத்தை அடைந்தாள். அழுகையோலம் இன்னும் நிற்காமல் வா இன்னும் வா கிட்டே வா என அழைத்து கொண்டே தூரம் நீண்டு இன்னும் தூரம் சென்றது. விடுதியின் வெளிக்கதவை கிர் எனும் ஓசையோடு திறந்து அந்த அழுகை ஓலத்தை பின்தொடர்ந்தாள். விடுதி வாசலில் கட்டியிருந்த ஜிம்மி இந்நேரத்தில் எங்கே போகிறாய் நில் என்பது போல லொல் லொல் என்ன. அதனால் ஆன மட்டும் அவளை மறித்து குறைத்தே பார்த்தது. அதனை அசட்டை செய்து அங்கும் இங்கும் எங்கும் பாராமல் நேர்நோக்கி அழுகை ஓலத்தை முழுதாக கிரகித்து நூல் பிடித்தது போல் தொடர்ந்து சென்றாள் அவள். மழை பெய்ததால் ஈரத்தில் நன்கு ஊறிய
காய்ந்து மக்கிய பெரிய மரக்கிளை ஒன்று மடமடவென முறிந்து சலாரென அவள் முன் விழுந்தது. இன்னும் ஒரு அடி முன் என்றால் இவளின் மண்டை நொறுங்கி போயிருக்கும். அதையும் கண்டுகொள்ளாமல் ஒரு வினாடியும் நிற்காமல் விழுந்த கிளையை தாண்டி நேரே சென்று கொண்டிருந்தாள். எங்கிருந்தோ பறந்து வந்த கோட்டான் ஒன்று பயம் பற்றி கொள்ளும் சத்தத்தில் அலறிக்கொண்டே படு வேகத்தில் பறந்து வந்து மரக்கிளையில் இறங்கியதால் கிளைகளின் இலைகளில் தேங்கியிருந்த மழைநீரின் எச்சங்கள் சலீரென இவள் மீது கொட்டி அவளை கொஞ்சம் நனைத்து ஈரமாக்கியது. மார்கழி மாத குளிரோடு மழையும் கலந்ததால் வீசிய காற்றில் ஜில்லிட்டு நடுங்கினாள். கைகள் தானாகவே உடலை கட்டிக்கொண்டு உதடுகள் பிரிந்தும் பிரியாமலும் நடனமாடின. ஆனாலும் அவள் கால்கள் பின்னி பிணைந்து அவ்வழுகை ஓலத்தை நோக்கி நகர்ந்தவாறே இருந்தது. அவள் மூளையை முழுக்க முழுக்க அவ்வழுகை ஓலமே ஆக்கிரமித்திருந்தது. மேடு பள்ளம் பாராமல் சேறு சகதி என காணாமல் உழன்று சுழன்று வீழ்ந்து எழுந்து போய்கொண்டே இருந்தாள். அதோ அவள் ஒரு அத்துவமான காட்டை நெருங்குகிறாள். ஒத்தையடி பாதையில் முட்செடிகளை விளக்காமல் கூட சென்றவாறே இருந்தாள். முட்கள் முகத்திலும் கைகளிலும் குத்தி கிழித்து சதையை பீத்து தொங்கி ரத்தம் வழிந்தோடியது. சில முட்கள் கொத்தோடு ஓடி வந்து ஆடைகளோடு சேர்ந்து சதையையும் தேய்த்து அவளுடவே சென்றது. கால் பாதங்களிலும் முட்கள் தைத்து ரணமாக்கியது. உடைகள் கிழிந்து முடிகள் அவிழ்ந்து விகாரமான கோலத்தில் முன்னேறி கொண்டே இருந்தாள். இருந்தும் வலிகள் மறுத்தது. மூளை மழுங்கியது. அம்மர்ம ஓலத்திலேயே மனம் மயங்கியது. இதோ ஏதோ ஒரு மலையில் ஒய்யாரமாக ஏறிக்கொண்டிருந்தாள். சிறு சிறு கற்களும் பெரும் பாறைகளும் அவளை தடுத்து நிறுத்த அவைகளில் முட்டி மோதி கால்களில் சிராய்த்து காயமாகி ரத்தம் பீரிட்டு ஒழுகியவாறே அவள் முன்னேறி கொண்டே இருந்தாள். அவ்வழுகையின் ஓலம் மலையின் உச்சியில் வா வா என அழைத்தவாறே இருந்தது. இதோ அடைந்து விட்டாள் அவள் மலை உச்சியை. ஓலம் நின்றபாடில்லை. ஓலமிட்ட அபலையின் பெண்ணையும் பார்க்கவில்லை. மலையின் விளிம்பு வரை சென்ற அவளை, கீழே வா வா, கீழே இங்கே இருக்கிறேன் வா என அவ்வோலம் அவளை அழைத்தது. பெரும் காற்றொன்று வீசி அவளை பின்னோக்கி தள்ளியது. காற்றோடு சண்டை போட்டு முன்னே நகர்ந்து சென்றாள். படபடத்த காற்றினால் அவளின் துப்பட்டா அங்கிருந்த சிறு காய்ந்த கிளையில் மாட்டி அவளை தடுக்க முயன்றும், ஐயோ ஆ வென அலறியவாறே பொத்தென்று மலையின் விளிம்பிலிருந்து அதாள பாதாளத்தில் பள்ளத்தாக்கில் வீழ்ந்து நொறுங்கி மாண்டு போனாள். அழுகை ஓலமும் நின்று போனது. மரண ஓலம் வெகு விமரிசையாக கேட்டது. குந்தவியின் உடல் சுக்குநூறாய் சிதறி ஓநாய்களும் நரிகளும் கையொன்றும் காலொன்றுமாய் இழுத்துச் சென்று இரையாக்கி பசியாறின. காய்ந்த குச்சியில் மாட்டிய அவள் துப்பட்டா மட்டும் அவளின் அடையாளமாக படபடத்தது. காற்றில் பறந்து அவளின் மரணத்திற்கு இரங்கல் தெரிவித்தது. பசியாறிய ஓநாய்களும் நரிகளும் ஊளையிட்டு அவளின் மரணச் செய்தியை பறைசாற்றிக் கொண்டிருந்தன.